பெட்ரா, India's premium still doors. காலத்தை தாண்டிய அழகும் உறுதியும். தமிழக டாஸ்மாக் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை மற்றும் செயல்திறனை மேம்படுத்தும் நோக்கில் கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலங்கானா மாநிலங்களின் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை செயல்பாடுகளை ஆய்வு செய்ய உயர்மட்ட குழுவை அனுப்ப முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டு முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் முதலமைச்சர் ஜோசப் விஜய் நிர்வாக ரீதியில் பல அதிரடி மாற்றங்களை கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக அரசு கட்டுப்பாட்டில் இயங்கும் டாஸ்மாக் நிறுவனத்தின் செயல்பாடுகளை முற்றிலும் சீரமைக்க அதிரடி நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக கர்நாடகா, ஆந்திரா மற்றும் தெலங்கானா மாநிலங்களில் மதுபான விற்பனை, ஆயத்தீர்வை வசூல் மற்றும் நிர்வாக நடைமுறைகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை ஆய்வு செய்ய உயர்மட்ட குழு அமைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த குழுவில் மூத்த IAS அதிகாரிகள் மற்றும் ஆயத்தீர்வைத்துறை நிபுணர்கள் இடம்பெறுவார்கள் என கூறப்படுகிறது. அவர்கள் சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு நேரில் சென்று அங்குள்ள வருவாய் மாதிரிகள், ஆன்லைன் கண்காணிப்பு முறை, வெளிப்படையான நிர்வாகம் மற்றும் சிறந்த நடைமுறைகள் குறித்து ஆய்வு செய்து தமிழக அரசிடம் விரிவான அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளனர். டாஸ்மாக் நிர்வாகத்தில் முறைகேடுகள், வருவாய் இழப்பு, போலி மதுபான புழக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளை கட்டுப்படுத்தவும் செயல்திறனை மேம்படுத்தவும் இந்த ஆய்வு உதவும் என அதிகாரிகள் கருதுகின்றனர். இதனிடையே இந்த நடவடிக்கையை தொடர்ந்து தமிழ்நாட்டில் மதுபான விற்பனையில் தனியார் பங்களிப்பு அதிகரிக்க வாய்ப்புள்ளதா என்ற விவாதமும் அரசியல் வட்டாரங்களில் எழுந்திருக்கிறது. இருப்பினும் தமிழ்நாடு அரசு இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடவில்லை. முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று 717 டாஸ்மாக் கடைகளை மூட அரசு நடவடிக்கை எடுத்திருந்தது. தற்போது மேற்கொள்ளப்படும் இந்த ஆய்வறிக்கையின் அடிப்படையில் டாஸ்மாக் நிர்வாகத்தில் முக்கிய சீர்திருத்தங்கள் அறிவிக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது.